அற்புதராம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடும் போதெல்லாம் அது அற்புதமான ஆசீர்வாதமான அடையாளங்களையும் நன்மைகளையும் உங்களுக்கு கொடுக்கும் நாள். 23ஆம் சங்கீதத்தில் தாவீது கர்த்தராகிய தேவன் தன் வாழ்வில் செய்த மகத்துவமான காரியங்களுக்கு இதோ மகிமை செலுத்துகிறவராக இந்த 23ஆம் சங்கீதத்தில் 5வது வசனத்தில் இப்படியாக அவர் சொன்னார்: என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. வாலிபன் தாவீது பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நாள் முதல் தேவாதி தேவன் இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தில் கோலியாத்தை அவர் நிர்மூலமாக்கினார். அந்த நாள் முதல் தேவனுடைய பலம், தேவனுடைய கரம் அவரோடு கூட இருந்தது. ஆமென் அன்பானவர்களே, தாவீது பெலிஸ்தர்களை ஜெயித்தார், கானானியர்களை ஜெயித்தார், அம்மோனியர்களை ஜெயித்தார், அமலேக்கியர்களை ஜெயித்தார். இது நிமித்தம் தாவீதை இஸ்ரவேலர்கள் புகழ்ந்தார்கள். ஆனாலும் அவருடைய புகழ்ச்சியை கண்டு சவுல் என்னும் அந்த இஸ்ரவேலின் ராஜா தாவீதை விரோதித்தான். அவன் காயமக்காரம் கொண்டவனாய் இருந்தான். பல வழிகளில் தாவீதை தீமை செய்கிறவனாய் இருந்தான். ஆனால் என்ன ஆச்சரியம், அவன் சத்ருவாய் மாறிய போதும் கூட அவன் மத்தியில் தாவீதை தேவன் எல்லாவற்றிலும் ஜெயமடைய வைத்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். உங்கள் வீட்டாரே உங்கள் நிமித்தம் பொறாமைப்பட்டு நீங்கள் வீடு வாசல் வாங்குவது நிமித்தம், நீங்கள் கார் பங்களாவில் இருப்பது நிமித்தம், உங்கள் தொழில் வளர்வது நிமித்தம், ஏன் உங்களுடைய சொந்த ஜனங்களே உங்களுக்கு சத்ருவாய் மாறலாம். அவர்கள் மத்தியில் தான் தேவன் விருந்து வைப்பார். உங்கள் மேல் பொறாமை உள்ள சில பேர் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சத்ருவாய் மாறலாம். அவர்கள் மத்தியில் தான் தேவன் உங்களை உயர்த்துவார். உங்கள் நண்பர்கள் சத்துருக்களாய் மாறலாம். அவர்கள் மத்தியில் தான் கர்த்தர் இயேசு உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். நீங்கள் செய்வதெல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார். ஆமென் அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு எப்போதும் விருந்து வைத்து நடத்துகிறவர். அதிலும் மிக முக்கியமான ஒரு பெரிய விருந்து, நம்மை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் மத்தியில் நம்மை ஆண்டவர் விருந்து படைக்கிறவர். நம்முடைய வாழ்க்கை எனும் பாத்திரத்தை ஆசீர்வாதங்களால் நிரம்பி வழிய செய்கிறவர். நமது விசுவாசத்தை உயர்த்தி அபிஷேகத்தால் நிரம்பி வழி செய்கிறவர். அவங்களுடைய கைபலனை ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தினால் வழிய செய்கிறவர். அது உங்கள் பிள்ளைகளோடும் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் தலைமுறை தலைமுறையோடும் அந்த ஆசீர்வாத பாத்திரம் வழியும்படி தேவன் செய்கிறவர். ஆகவே என் அன்பானவர்களே, உங்களை எத்தனை பேர் உள்ளத்தில் கயமக்காரம் கொண்டு பொறாமை கொண்டு சத்ருவாய் நினைக்கலாம், கலங்க வேண்டாம். அவர்கள் மத்தியிலே தான் ஆண்டவராக இயேசு அவருடைய ஜனங்களுக்கு இன்றைக்கும் விருந்து வைத்து அவரே தேவன் என்பதை காட்டிக்கொண்டே வருகிறார். அந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோமா? நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, எத்தனை நல்லவர். எங்களை பல காரணங்கள் நிமித்தம் பல பேர் ஆண்டவரை விரோதிக்கலாம், பகைக்கலாம், ஆண்டவரை எதிர்க்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சத்துருக்கள் மத்தியில் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுக்கு விருந்து வைக்கிற தகப்பனே, உமக்கு கோடி கோடி நன்றி. எங்கள் மனைவி பிள்ளைகளை உயர்த்துகிறவரே, என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகள் எல்லார் மேலும் நீர் அந்த ஆசீர்வாதத்தின் அடையாளங்களை கொடுத்து சத்துருக்கள் மத்தியில் உம்முடைய ஜனத்தை, உம்முடைய ஜனத்தினுடைய வம்சத்தை, உம்முடைய சபைகளை நீர் ஆசீர்வாதத்தால் உயர்த்தி விருந்து அடைக்கிறதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கோடி கோடி நன்றி அப்பா. ஆமென்.